அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மேஷ ராசிக்காரர்களுக்கு செய்யற நல்லா கவனமா கேளுங்க. 20-25 மேஷ ராசிக்காரர்களுக்கு growth இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு. இப்ப growth இப்படி பார்க்க போனா பிரியாஸ்பதி மூலியமா அவருக்கு அந்த growth கேரியர் டெவலப்மெண்ட் வந்துடும். ஸோ பிரியாஸ்பதி யாரும் இல்லை, குரு பிரியாஸ்பதி. ஸோ குரு பிரியாஸ்பதி மேஷ ராசியில ஸ்ட்ராங்கா தான் இருக்கார். ஓகே, இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ அவர் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போது உங்களுக்கு கேரியர் டெவலப்மெண்ட் சக்சஸ்லாம் பாதைகள் அவர் கரெக்டாக காட்டுவார். ஓகே, இப்போ சேலஞ்சஸ் இங்கிருந்து வருது. கண்டிப்பாக சேலஞ்சஸ் இங்கிருந்து வரல, சனீஸ்வரர் மூலியமாக தான் அவரோட பார்வை மார்ச் ஒன்வர்ட்ஸ் உங்க மேலே படும்போது உங்களுக்கு சேலஞ்சஸ் வரும். ஆனால் மேஷ ராசியில் என்ன சேலஞ்சஸாக இருக்குன்னா, சனி பகவான் ஏற்கனவே மேஷ ராசிலேருந்து அவரோட சக்தியை இழந்திருக்காரு. ஓகே, மேஷ ராசியில் ஏற்கனவே சனி பகவான் சக்தியை இழந்திருக்காரு. ஓகே, இப்போ மேஷ ராசியில் சனி பகவானை இப்படி ஸ்ட்ராங் ஆக்குறது, அந்த ரெமெடி மட்டும் சொல்கிறேன். ஓகே, சனி பகவானுக்கு உகந்த ஸ்டோன் ப்ளூ சஃபயர் சொல்லுவோம், அதாவது நடுவிரலில் போடணும். ஓகே, நார்மலாக ப்ளூ சஃபயர் கொஞ்சம் விலை தான், ஒரு அளவுக்கு ரொம்ப விலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2000 வரும். ஆனால் நீங்கள் ப்ளூ சஃபயர் அப்படி போட போறீங்கன்னா நீங்கள் சில்வரில் செஞ்சு போடுங்க, பவுண்டில் செஞ்சு போட வேணாம், நடுவிரலில் போடணும். ஓகே, உங்களோட சோத்து கையில் நடுவிரலில் போடுங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ப்ளூ சஃபயர் வேணாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தால் நீங்கள் எமத்தீஸ் போடுங்க. இதான் எமத்தீஸ். ஓகே, இதான் எமத்தீஸ், பியோர் ஒரிஜினல் எமத்தீஸ். இது நீங்கள் பீச்சை கையில் போடணும், ரிசீவிங் சனி பகவானோட பிளெஸ்ஸிங் ஸ்கில்ஸ் எல்லாம். ஓகே, இப்போ உங்களோட மேஷ ராசியில் சனி பகவான் என்ன பண்ண போறாரு மட்டும் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தாம் தூம்னு செலவு பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த வாட்டி சனி பகவான் உங்க சார்ட்ல உட்காரும் போது உங்களுக்கு பணத்தை எப்படி சேகரிக்கிறதுன்னு அவர் கற்றுக் கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி நம்ம நல்லா செலவு பண்ணிக்கலாம். 20-25 அந்த சான்ஸே உங்களுக்கு இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு டீச்சரா இருந்து கற்றுக் கொடுப்பார். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்க்கணும், எப்படி கையில பிடிச்சிக்கணும், ஏன் வெட்டியா செலவு பண்ணணும், அந்த பாடங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற டைம் வந்தாச்சு மேஷ ராசிக்கு. ஓகே, இப்போ உங்களோட ராசி சார்ட்ல சனி பகவானை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா நீங்க எமத்தீஸ் பாய்க்கலாம். சரியா, இதான் எமத்தீஸ், பீச்சை கையில பாய்க்கணும். ஓகே ஓகே, அதை தவிர்த்து இப்போ இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வரும். ஓகே, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்க போனா சனி பகவான் பார்வை அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். எதனாலனா ஒன்று உங்கள் வேலை, கேரியர் டெவலப்மெண்ட், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம். ஓகே, இப்போ சனி பகவான் உக்காந்துட்டாலே இல்லை குரு பிரியாஸ்பதி உக்காந்துட்டாலே சக்ஸஸ், கேரியர் டெவலப்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது, உங்கள் லட்சிய பாதையில் போயிட்டு இருக்கும் போது இந்த லவ், இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் அதரும். ஓகேயா, இது உங்கள் மேலே தப்பு இல்லை. ஏன்னா உங்கள் சார்ட்டில் உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட் இப்போ மூவ் பண்ணுது, மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, அப்போ உங்களோட கேரியர் டெவலப்மெண்ட்டும் உங்கள் லவ்வையும் கரெக்டாக பார்த்துக்குங்க, பேலன்ஸாக பண்ண பாருங்க. ஓகே, ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் கிவ் அண்ட் டேக் பண்ணிக்கிட்டு உங்களோட அந்த பார்ட்னர், உங்கள் பேரிங் பார்ட்னர் இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், கலந்து பேசி ஓகே நிதானமாக இருங்க. எப்போதும் ஒரு சூடான ஒரு காலகட்டத்தில் பட்டுன்னு முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். அடுத்தது உங்களுக்கு அந்த சோஷியல் நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா, செகண்ட் ஹாஃப்னு சொல்லும் போது 6ஆம் மாதம் டிசம்பர் வரைக்கும் உங்களோட அந்த கேரியர் டெவலப்மெண்ட்டும் சரி, உங்களோட லைஃப் ஸ்டைல் சரி, உங்களோட நெட்வொர்க்கிங் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது உங்க கேரியர் ஃபைனான்ஷியல் கோல் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு டாப் டைம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மார்ச்லேருந்து ஆரம்பிக்கும். பட் மார்ச்சும் டிசம்பரும் ரொம்ப பார்த்து கவனமா இருங்க. இந்த மார்ச் அண்ட் டிசம்பர் செலவு பண்ணுறதோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து இந்த பணத்தை டபுளாக ஆக்குறது. சம்டைம் ஆளுங்க போரோ பண்ண கேட்பாங்க, இந்த பணம் பிஞ்சா பண்ணு. ஆனால் அது பெரிய தொகையாக இருக்கலாம், சின்ன தொகையாக இருக்கலாம். மார்ச் டிசம்பர் இந்த மாதிரி ஆபத்துங்களாம் வரும். எஸ்பெஷலி பண பிரச்சனை வராமல் பார்த்துங்க, நிறைய சேலஞ்ச் வரும். ஓகேயா, அடுத்தது உங்கள் ஹெல்த்து. உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் மேலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூட வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் கேரியர் டெவலப்மெண்ட் எல்லாம் நீங்கள் அப் அண்ட் அப் போயிட்டு இருப்பீங்க. பட் அந்த டைமில் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், 20-25 நம்ம 3 மடங்கு வேலை செய்வோம். அது ஒரு பாஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ 3 மடங்கு சொன்னது 20-24 நீங்கள் ஒரு 8 ஹவர் வேலை செய்வீங்க. பட் 20-25 வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 15 ஹவர் 18 ஹவர் வேலை செய்ய கூட இருப்பாங்க, 24 ஹவர்ஸ். பட் உங்க ஹெல்த் இதுல கண்டிப்பா பாதிக்கப்படும். முடிஞ்சா இந்த 12 ஹவர் 13 ஹவரோட மேக்சிமம் விட்டுருங்க. குறைஞ்சது 7 ஹவர் தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்க. மேஷராசி நான் உங்களுக்கு தான் சொல்றேன், 7 ஹவர்
டெய்லி மினிமம் தூங்கிடுங்க. ஓகே, இதில் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. இல்லை சார் வேலை இருக்குது, வேலையை கம்ப்ளீட் பண்ணாதான் சம்பளம், வேலையை கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு அந்த போனஸ், வேலையை கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு அந்த பதவி கிடைக்கும். பதவி வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும். ஒரு வாட்டி சீக்கு வந்துட்டாக்கா நம்ம யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. வேலை எப்போதும் முடியாது, வேலை வந்துக்கிட்டு தான் இருக்குங்க, மறந்துடாதீங்க. இந்த வேலையும் சரி, இந்த சேலஞ்சும் சரி, இந்த பிஸ்னஸும் சரி, அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம இருக்குமோ நம்ம இல்லையோ வேலை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா 20-25 உங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். மேக்சிமமாக வேலை செய்யுங்க. ஓகேயா, 7 hour மறக்காம தூங்கிடுங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது இப்போ உங்களுக்கு பெஸ்ட் மந்த் பார்த்தோமா 20-25 ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ரிவார்ட்ஸ் என்னன்னா உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக க்ரோ பண்ணும். அதிர்ஷ்டமாக இருக்கலாம், போனஸாக இருக்கலாம், இல்லை ரிவார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் வாய்ப்புகளாக இருக்கலாம். ஸோ அப்போ பார்க்க போனால் ஜனவரி, பிப்ரவரி அண்ட் ஏப்ரல் உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ரிவார்ட் இருக்கு. நான் அந்த பேட்மேன் இருக்குன்னு முதல்ல சொன்னேன், சேலஞ்ச் பண்ண மறந்துடாதீங்க. மார்ச், டிசம்பர்லாம் கவனமா இருங்க. இந்த பணம் வெளியாக்குறதோ இந்த டிராவல் பண்றதோ பார்த்துங்க. ஓகேயா, ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இந்த 20-25 நான் வந்து பணம் நல்லா சம்பாதிக்கணும், எனக்கு growth வேணும். ஏன்னா அங்க பிரியாஸ்பதி உட்கார்றாரு. பிரியாஸ்பதி உட்கார்ந்தா growth கண்டிப்பா இருக்கு, பதவி கண்டிப்பா இருக்கு, பிசினஸ் வளர்ச்சி இருக்கு. ஆனா உங்களோட சார்ட்ல வந்து பிரியாஸ்பதி ஓகேயா இருக்காரு, பவரா இல்ல. ஓகேயா, உங்களுக்கு பிரியாஸ்பதி பவரா இருக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மேக்சிமம்னா நீங்க அப்ப சிட்ரின் பாருங்க. ஓகேயா, இதான் சிட்ரின். அப்ப உங்களோட பிரியாஸ்பதியை குருவை ஸ்ட்ராங் பண்ண சிட்ரினும் நீங்க பாய்க்கலாம், உங்களோட சனீஸ்வரனை ஸ்ட்ராங் பண்ண நீங்க அமத்தீஸும் பாய்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்க கண்டிப்பா பீச்சை கையில தான் போடணும், கண்டிப்பா பீச்சை கை தான் போடணும். ஓகே, இப்ப யாருக்கெல்லாம் இல்லையா நான் வந்து இந்த மாதிரி டெக்னீஷியனா இருக்கேன், நான் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கேன், என்னால கிறிஸ்டல்ஸ்லாம் போட முடியாது, அந்த மாதிரினா நீங்க HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் நீங்க பாய்ச்சி பாருங்க. இதுல எத்தனை பேர் நீங்க HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்ச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் 2 லேபிள்ல இருக்கு. ஒன்னு ட்ரிங்கிங் லேபிள்ல இருக்கு, இது ட்ரிங்கிங் லேபிள், ஒன்னு வந்து ஸ்ப்ரே லேபிள். ஓகே, இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்ச்சா என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது உங்களுக்கு 18 பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெல்த் அட்ராக்ஷன், ஹெல்த் அட்ராக்ஷன், எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி உங்களை விட்டு ஓடிடும், பாசிட்டிவ் அட்ராக்ஷன் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட சாத்துல வந்து மேசத்துல வந்து ராகு வீக்கா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் பெட்டரான லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். ஏன்னா ராகுன்னு சொல்லும் போது மெட்டீரியல் வேர்ல்ட், அவர் அங்கே ஸ்ட்ராங்கா இருந்தால் உங்களுக்கு மெட்டீரியல் வேர்ல்ட் எல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியும். மெட்டீரியல் வேர்ல்ட்னா வசதியான வாழ்க்கை, வசதியான காடி, வசதியான வீடு, வசதியான லைஃப் ஸ்டைல், நல்ல துணிமணிகள், இதெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டது. ஓகே, ஸோ கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது இந்த ராகு இந்த கேதோட அந்த பேட் இஃபெக்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு பாசிட்டிவா வர வளர்ச்சிகள் 100% இருக்கு உங்களுக்கு அங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்க கேது எனமியா இருக்கு உங்க மேஷ ராசியில. இப்ப கேது எனமியா இருந்தா நாலேஜ் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கும். ஓகேயா, இப்ப ராகு உங்களுக்கு எனமியா இருந்தா வீக்கா இருந்தா ஸ்பிரிச்சுவல் விட்டுருங்க, அந்த மெட்டீரியல் வேர்ல்ட் நீங்க எதுவும் கரெக்டாக அனுபவிக்க முடியாது, எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இப்போ நீங்க இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா 18 பெனிஃபிட்ஸ். படிப்பு, கேரியர் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல், உங்களோட அந்த 7 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். அதோட ரொம்ப முக்கியம் உங்க மைண்ட் செட் பாசிட்டிவா இருக்கும். எப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் அது கிளியர் ஆஃப் பண்ணிடும். ஓகே, ஸோ யார் நீங்க ஒன்றும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா வரப்போற 20-25 12 மாசத்துக்கு ஜஸ்ட் 1 மாசத்துக்கு ஒரு கிறிஸ்டல் வாட்டரை வாங்கி 21 நாள் டெய்லி ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி போட்டு டெய்லி ஸ்ப்ரே அடிச்சுட்டு நீங்க வேலைக்கு போங்க, பிஸ்னஸ்க்கு போங்க, இல்லை படிக்க போங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டி பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்படிதான் நீங்க டெய்லி ஸ்ப்ரே பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரே பண்ணோன்னே அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே பார்ப்பீங்க, ரியலைஸ் பண்ணுவீங்க. எப்போ நான் அந்த டிஃப்ரென்ஸ் நான் இம்மீடியட்டா பார்க்க முடியும். ஓகே, இதுல ஏற்கனவே 18 பெனிஃபிட் இருக்கு. இது எப்படி பாய்க்கிறதுன்னு இருக்கு, லேப் சர்டிஃபிகேட் இருக்கு, எல்லாம் A to Z இருக்கு. ஓகே, இதை எப்படி பாய்க்கணும் நம்ம A to Z இங்க எழுதியிருக்கோம். ஓகே, இது சேஃப் டு யூஸ், யாரும் வரி பண்ண தேவையில்ல. ட்ரிங்கிங்கும் இருக்கு, பாடி ஸ்ப்ரே இருக்கு. ஸோ யாருக்கு வேணுமோ நீங்க டிக்டாக்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 25 வெண்டர்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட டைரக்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னோட கம்பெனில நீங்க பேமெண்ட் பண்ணி என் கம்பெனி மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. ஸோ யார் மேஷராசியோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.